ஆறாவது நாள் டயட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் மற்றும் லஞ்ச் பார்க்கலாம் வாங்க. ஒரு சூப்பரான ரெசிபி. வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன். இன்றைக்கி ஆறாவது நாள் டயட் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் காலையில் எந்திரிச்சோடனே கருப்பு கவுனி அரிசி வந்து ஊற வச்சுட்டேங்க. அது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறிட்டுருக்கு. பாசிப்பயிரை வந்து நைட்டே ஊற வச்சுருந்தாங்க. இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம முளைக்கட்டுறதுக்கு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிடலாம். அது லைட்டாக முளைக்கட்டினோன்னா அது வெறும் வாயில் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ ஒரு குக்கரில் போட்டுட்டு நான் கழுவிட்டு தான் ஊற வச்சு, அதனால் அந்த தண்ணியோடு எடுத்து போட்டுக்கிறேன். அதில் ஒரு 4-5 பல்லு பூண்டு நறுக்கி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு விசில் வச்சுக்கலாங்க. ஒரு 5-6 விசில் நல்லா குழஞ்சி வேக வரணும். இங்கே வந்து கொள்ளு துவையலுக்கு தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறேன். துவையல் தான் ரெடி பண்ண போகிறேன். கொல்லை வந்து ஏற்கனவே நான் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னு வரமிளகா போட்டிருக்கேன். வரமிளகா நல்லா கொஞ்சம் கலர் மாறினோன்னே அதோட வந்து ஒரு 2-3 பல்லு பூண்டு, வெங்காயம் போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நான் தக்காளி போட்டுக்கிறேங்க. நான் வெறும் தக்காளி மட்டும் தான் போடுறேன், புளி போடலை. ஏன்னா வந்து நம்ம துவையல் தான் அரைக்கிறோம். வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு துளி புளி போட்டுக்கலாம். நான் புளி போடாமல் அரைக்கிறேன். இப்போ தக்காளி, பூண்டு, வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் ஓரளவு வதங்கிடுச்சுங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறதுனால இது ரொம்ப நேரம் வதக்கணும் கிடையாது. நம்ம கொல்லையும் போட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்ல ஒரு ரொம்ப நேரம் வதக்க வேணாம். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு ஒரு கிண்டிட்டு அப்படியே அமர்த்திடலாங்க. அது பச்சையாகவே இருக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஆற வச்சு அப்படியே நம்ம அரைச்சிக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாமல் நம்ம துவையல் மாதிரி அரைக்கணும். கொஞ்சம் கொரப்பு தன்மை இருக்கணும். நைஸாக அரைச்சிடக்கூடாது. இங்கே வந்து பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம அப்படியே கரண்டியாலே கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம கஞ்சி மாதிரி தான் சாப்பிட போகிறோம். இது அவ்வளோ நல்லதுங்க. பாப்பாவுக்கு வந்து இது வேணான்னு சொல்லிவிட்டா, அவளுக்கு தனியாக தோசை ஊற்றி கொடுக்குறேன்ட்டு எனக்கு மட்டும்தான் செஞ்சிட்ருக்கேன். இங்கே வந்து நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு, தேங்காய் பால் ஊற்றணுன்னு நம்ம கொதிக்க விட வேண்டாம். லைட்டாக சூடு ஏறினா போதும். அருமையான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக பாருங்கள். அவ்வளோ தேங்காய் பால் ஊற்றிருக்கனால அவ்வளோ நல்லது. பாப்பாக்கிட்ட சொன்னேன் கொஞ்சம் நாச்சும் சாப்பிட்டுக்குன்னு, அவள் வேணான்னு சொல்லிட்டா. அதனால் அவளுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டேங்க அந்த துவையலோட. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி அரிசியும் கொள்ளு துவையல் சூப்பரான காம்பினேஷனில் ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையாக இருந்தது. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த வாசனையும் அவ்வளோ அருமையாக இருந்தது. நீங்கள் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மத்தியானத்துக்கு வந்து பாப்பா சொல்லிட்டா எனக்கு கருவாட்டு குழம்பு தான் வேணும்னு. அதனால் கொஞ்சமாக நெத்திலி கருவாடு இருந்தது. அதோட வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய், மாங்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக கருவாட்டு குழம்பு வச்சாச்சுங்க. இது அவளுக்காண்டி பண்ணது. இது ஏற்கனவே ரெசிபி போட்டிருக்கனால ஃபுல்லாக நான் ரெசிபி போடலை. அருமையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சைடிஷ்க்கு வந்து நான் கொஞ்சமாக 2 முட்டை போட்டு பொரியல் பண்ணி கொடுத்துட்டேன் பாப்பாவுக்கு. சுட சுட சாதம், மாங்காய் எல்லாம் போட்ட கருவாட்டு குழம்பு சூப்பராக மணக்க ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். முட்டை வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்ச் இது தாங்க. நைட்டு டின்னருக்கு நம்ம ஏதாச்சும் லைட்டாக எடுத்துக்கலாம். அதனால் நைட்டு டின்னர் காமிக்கல. அவ்வளோதாங்க. சுட லஞ்சு அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.